சதுரகிரி நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண மலை இல்ல. உள்ள போனா என்ன நடக்கணும் கூட தெரியாத ஒரு மலை. சித்தர்கள் நடமாடும் அதிக அளவில் இருக்கிற மலை. குணப்படுத்த முடியாத நோய்களை கூட தீர்க்கும் மூலிகைகள் நிறைந்த மலை. இந்த மலையில் வரும் சுனிநீரை அறிந்தினால் தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான மலைதான் இந்த சதுரகிரி. கடல் மட்டத்தில் இருந்து 4500 அடி உயரத்தில் 16 மலைகளை சேர்ந்து சதுர வடிவத்தில் இருக்கிறதால இதை சதுரகிரின்னு சொல்லுவாங்க. இந்த மலையில சிங்கத்தை தவிர மீது எல்லா வனவிலங்களும் இருக்கு. வேற எந்த மலையிலும் இல்லாத ஒரு சிறப்பு பல மர்மங்கள் நிறைந்த சித்தர்கள் வாழும் குகைகள். இப்பவும் சித்தர்கள் அருரூபத்தில் காட்சி தரதாகவும் சொல்றாங்க இந்த சதுரகிரிக்கு போயிட்டு வந்தவங்க. அது மட்டும் இல்ல மக்களே, நீங்க எவ்வளவோ சிவன் மலைக்கு போயிருக்கலாம், ஆனா இந்த சிவன் மலைக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துருங்க. ஈசன் இந்த மலைக்கு வரவங்களுக்கு ரகசியமா உபதேசம் செய்யறதாகவும், ரகசியமா காட்சி தரதாகவும், ரகசியமா சித்தர் ரூபத்தில் அருரூபத்தில் காட்சி தரதாகவும், அது மட்டும் இல்ல மக்களே, காற்று ரூபத்தில் சித்தர்கள் பார்த்ததாகவும் இந்த மலைக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க. இந்த உலகிலே வேற எங்குமே பார்க்க முடியாத அரிதான சிவலிங்கம் இந்த சதுரகிரியில் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகிலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய மகாலிங்கமும் சிவன் சுயம்பு மூர்த்தியாக சாய்ந்த நிலையில் காட்சி தர ஒரே இடம் இந்த சுந்தர மகாலிங்கமாகவும், அரியும் சிவனும் ஒன்றுதான் என்று எடுத்துக்காட்டாக திகழும் இரட்டைலிங்கமும், தவசிப்பாறையும், போகர் சித்தர் குகை, அதிக மக்களுக்கு அறியப்படாத அத்திரி மகரிஷி குகை, கோரக்கர் சித்தர் குகை, இப்படி சதுரகிரி மலையை சுத்தி பல சித்தர்களுக்கு குகையே இருக்கு. அதை பத்தி இந்த காணொலி விலாவரியா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மக்களே. சதுரகிரிக்கு 365 நாளும் மலை ஏறலாம். இதுவரைக்குமே எந்த காணொலியுமே பதிவிடாத இந்த சதுரகிரியில 9 சிவலிங்கம் இருக்குன்னு சொல்றாங்களே. இது வந்து இந்த தடை வழியாக தான் இப்படி போயிட்டு தான் சுவாமி வந்து சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உணர்த்தந்தா சுவாமி வரலாறுங்க நிறைய சொல்றாங்க. இந்த வாராகி மரத்தை தாண்டி போகும்போது யாராக இருந்தாலும் தன்னுடைய ஆணவத்தை இந்த இடத்துல விட்டுட்டு இதுக்கு மேலே பக்தியாக போகணுன்றத இந்த இடத்தோட இந்த மரத்தோட மகிமையே அதுதான். இந்த வாராகிலே சதுரகிரி மலையில் இருக்கிற சிவபெருமானை பார்க்க தானிப்பற வழியை முதல் முறையாக நான் மலையேறிட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த யூடியூப்லையுமே சொல்லாத பல செய்திகளை நம்ம இதில் சேகரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சதுரகிரியில் பல சித்தரோட மர்மமான குகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் மக்களே. அதுதான் கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சதுரகிரி மலைக்கு ஏறத்துக்கு 365 நாளும் அலோடு. ஆனால் காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் அலோடுன்னு சொல்கிறாங்க. இந்த தானிப்பர் வழியாக நீங்கள் மலை ஏறினா எங்கே இருந்தாலும் மதுரை மாட்டுத்தாவணி வந்துடுங்க. அங்கேருந்து கிருஷ்ணன் கோயில், அங்கேருந்து ஆட்டோவில் இருக்குது, பஸ் இருக்குது. நீங்கள் ஆட்டோவில் வந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக நம்ம வந்துடலாம். அப்படி நம்ம வந்து ஃபாரஸ்ட்டெல்லாம் செக்கிங் பண்ணி அப்படியே நம்ம மலை ஏறினா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மாங்கனி ஓடை. இந்த ஓடையோட பேர் மாங்கனி ஓடைன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்ட்டு நான் லாஸ்ட்டில் ஃபுல்லாக விலாவரியாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாங்கனி ஓடையில் வந்து தண்ணி அதிகமாக வச்சுன்னா இந்த கயிறை பிடிச்சி தான் நடந்து போகணுமா. இப்போ வந்து ட்ரை சீசனாக இருக்குது, தண்ணி அதிகமாக வரல, தண்ணி கம்மியாக சுனை தான் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் குளிக்கிறவங்க குளிக்கலாம், அது மாதிரிலாம் நம்ம வசதி இருக்குது. இதெல்லாமே குளிச்சுட்டு அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம். இங்கே இருக்கிற சாமியை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏறினா ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்மளை அப்படியே ரொம்ப சோதிக்கும். நம்ம நார்மலாக ஃபாரஸ்ட்டில் ஏறத ஓகே, இங்கே படிக்கட்டு. இந்த படிக்கட்டுலாம் கீழே அங்கேருந்து அடிவாரத்தில் இருந்து மணல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் வழுக்கும் பாறை. இந்த வழுக்கும் பாறையில் நம்ம ஏறி போகும்போது ரொம்ப சேஃபாக போகணும். ஏன்னா மழை பெய்கிற டைமில் வந்து நம்மளை வலிக்கி விடும். அதனால் வழுக்கும் பாறை. இதில் வந்து அந்த காலத்தில் வந்து படிக்கட்டு செதுக்கி இருக்க மாட்டாங்க. இப்போ படிக்கட்டு செதுக்கிறதுனால இது வந்து நல்லா நம்ம நடந்து போகிறோம். இல்லை வழுக்கும் பாறை, அதனால தான் மக்களே வலிக்கிறோம் இந்த மலை ஏறும்போது. இப்போ படிக்கட்டு செத்துனால இது படிக்கட்டு பாதை அப்படின்னு நாம் எல்லாம் பேர் சொல்லிக்கலாம். ஆனால் இது ஆதி காலத்தில் இருக்கிறது வழுக்கும் பாறை தான். இந்த வழுக்கும் பாறையிலிருந்து நாம் அப்படியே பார்த்தோங்கன்னா இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் ஒரு தரமான ஸ்பாட்டாக இருக்கும். இதுதான் இந்த இயற்கை அழகு. ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு அழகு நம்ம தரும்னு சொல்லுவாங்க. நம்ம சதுரகிரியில் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ அற்புதமான காட்சி பார்த்தோம். இங்கே பாறை, கீழே தண்ணி, அதுக்கு மேலே அப்படியே கிரீனிஷ் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஓடை வந்து எங்கே போகுதுன்னா நம்ம பார்த்தீங்களா மாங்கனி ஓடை, அது வழியே நம்ம போகுது. இங்கே பாருங்கள், அப்படியே மேலே கேமராவை தூக்கணும்னா பச்சை பசேன்னு நம்மளோட மக்கள் எல்லாமே போயிருக்காங்க. இங்கே ஒரு குகை இருக்காமா. சதுரகிரி மலை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு டைம் இந்த வழியை நான் ஏறி போயிருக்கேன். போகும்போது நாம் ஒரு சிலர் ஆன்மீகத்தை தேடி பயணம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ட்ரெக்கிங் பண்ணி மலையேற்றத்தை பண்ணி பண்ணுவாங்க. நம்ம ஆன்மீகத்தை தேடி மலையேற்றம் பண்ணி ட்ரெக்கிங்கும் பண்ணுறோம். இது வந்து ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே டைமில் நம்ம பண்ணுறதால அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த இயற்கை அழகை நம்ம ரசிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை மேலே போகலாம். இந்த இயற்கை யூனிவர்சல், இது எல்லாமே ஒன்று தான். இந்த இயற்கையை வந்து நாம் பாதுகாக்கணும். போகும்போது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்து பேக்கில் போட்டுக்காங்க. இல்லை உங்களோடது எதுனா இருந்தால் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் பேக்கில் போட்டு ரிட்டர்ன் எடுத்துருந்து வச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த சதுரகிரியை நம்ம பார்த்தது ஒரு அற்புதம் என்னென்னா, இங்கே தண்ணி தொட்டி, அங்கங்கே தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்பின், குப்பை தொட்டியும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த மலையில் நம்ம போகும்போது நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இந்த வீடியோக்கு போகும்போது ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்ம கூட வந்தால் ஒரு டாக் வருமா, காலபைரவர் சொல்லுவாங்கள்ல. இது வந்து சித்தர்கள் ரூபத்தில் நம்மளே பாதுகாக்குமா. அது நான் சொன்னானுங்களா நம்ம
மாட்டீங்க, நேருக்கு நேராக இது எங்கள் கூடையே போகும்போதும் வரும்போதும் எங்கள் கூடையே இந்த டாக் வந்துச்சு. இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மரம், எத்தனை வருடங்கள் பழமையான ஒரு மரம் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. அதில் சிவான்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே சிவன் வந்து முடியோட, அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ அழகாக அந்த காட்சி. அப்படியே நம்ம நடந்துட்டு இருக்கலாமா மக்களே? மூணாவதாக நம்ம பார்க்குறது சங்கிலி பாறை. இதனடா சங்கிலி பாறை, சங்கிலி அத்தி ஊற்று, அதுவும் பார்க்கலாம். சங்கிலி பாறை அத்தி ஊற்று, அத்தி ஊற்றுனா அத்தி மரத்துக்கு அடியிலிருந்து ஒரு தண்ணி வரும், அது வந்து அத்தி ஊற்று. சங்கிலி பாறை, இங்கே வந்து இந்த பாறையை கடக்கிறதுக்காக அங்கே வந்து நம்ம கயிறு இருந்துச்சுல்ல ஃபஸ்ட்டு, அதே மாதிரி இங்கே சங்கிலி இருக்கும், அதுதான் சங்கிலி பாறை. இந்த பாறையை கடக்கும் போது நம்ம சங்கிலியை பிடிச்சி போகிறதால சங்கிலி பாறை. இதெல்லாமே நம்ம நடந்துட்டோம், கடந்து அப்படியே போயிட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கூட வந்த புகழையா, இது சங்கிலி பாறையில் இறங்கி பார்க்குறேன். நம்ம ஆப்போசிட்டில் இறங்கிக்கலாம், நம்ம கொஞ்சம் ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், சங்கிலி இருக்குது, அது அத்துருக்கு, அதுக்கப்புறம் கயிறு போட்டிருக்காங்க. அந்த அங்கேருந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு அங்கேருந்து வாய்ஸ் கேட்காது. அதுக்கு பின்னாடி பிரபு ப்ரோ போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டி, இங்கே ஜோதி ஐயா, இதுக்கப்புறம் வந்து இங்கே பரிமிலாம்மா, இவங்க எல்லாருமே இந்த வழியை ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஈஸியான ஒரு ஷார்ட்கட்லேயே போயிடுறான். பாருங்க மக்களே, சங்கிலி பாறை, காலபைரவர் தண்ணி குடிக்கிறாரு, எவ்வளோ கிளியராக இருக்குது. தென்காசியில் ஒரு சிஸ்டர் இருக்காரு, அவர் பேர் ஆமாம், தென்காசி அந்த இந்த தேவை சரி மிஸ் பண்ணிட்டேன். வந்ததுன்னா வீடியோ இதுதான் இன்ட்ரோவே. சங்கிலி பாறை, சங்கிலி பாறை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சுரேஷ், ராசிபுரம் சுரேஷ், வாங்க போகலாம். இங்கேயும் வழுக்கு பாறை மாதிரி செங்குத்தாகி வருது. ஐயா, இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சதுரகிரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ட்ராவல் விஜய் அவங்க சேனல் மூலமாக. இப்போ நம்ம வந்து சதுரகிரி வந்துட்டுருக்கோம். தானிப்பாறை வழியாக வரோம். தானிப்பாறை வழியாக வரும்போது எங்கெல்லாம் பார்த்தோன்னா, தானிப்பாறையில் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து விநாயகர், அதுக்கப்புறம் வந்து காளி, வனக்காளி அவங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மாங்கனி அம்மா, அந்த அம்மா பார்த்துட்டு ஓடை, ஃபஸ்ட்டு ஓடை வந்தோம், அது மாங்கனி ஓடை. மாங்கனி ஓடுக்கப்புறம் குதிரை ஓட்டம், குதிரை ஓட்டத்துக்கப்புறம் வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறை இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிறது வந்து சங்கிலி பாறை இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, யாருக்கும் அதிக மக்களுக்கு அறியப்படாத அத்திரி மகரிஷி அவரோட குகை தான் போக போகிறோம். அவர் தவம் செய்த குகை. அங்கே மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்ணிக்குள்ளே நடந்து தான் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம புகழையா. வாங்க நாம் கூட சேர்ந்து பயணிக்கலாம். அதிக மக்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு சிலர் ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை யாராவது தெரிஞ்சால் இந்த இடத்துல வந்துட்டு போவாங்க. இந்த இடத்துல போகிறவங்க வந்து சேஃபாக தான் போயிட்டு வராங்க. அதனால் ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை, கிட்ட பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து நம்ம மலை ஏறும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது மக்களே. அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் சேஃபாக ஒரு ஆளுங்க போக வேண்டாம். ஒரு 2-3 பேர் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை ஆல்ரெடி எத்தனை பேர் இங்கே இந்த சித்தர் குகைக்கு போயிருக்கீன்னு கேளுங்க. அத்திரி மகரிஷி குகையோட பேர், அவர் தான் இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த படத்தில் தான் பார்ப்போம் இது மாதிரி மலை மேலே காடு மேலே ஏறிட்டு போகிறது. இன்றைக்கி நாம் வந்து ரியலாக அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது வேறு இங்கே தண்ணி ஓடை வழுக்கம், ரொம்ப த்ரில்லாக இருக்குது. அது இல்லாமல் இந்த சதுரகிரியில் வனவிலங்குகள் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லுவாங்களே சிங்கம், அதை தவிர மீது எல்லா வனவிலங்குகளும் இந்த மலையில் இருக்குது. அவர் காட்டுற அங்கே தான் போகலாமா வேணாமான்னு கேட்டார். ட்ரை பண்ணிடலாமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாறைமெல்லாம் ஏறி தாண்டி அந்த சிவபெருமானை பார்க்கணும்ல, அத்திரி மகரிஷி தவம் செய்த குகையை பார்க்கணும்ல, அவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்கோம். அங்கே அவர் நமக்கு முன்னாடி தண்ணியில் போடுங்க. தண்ணிக்குள்ளே போகலாம், போகிறீங்களா ஐயா? அந்த கோவில் ஐயா, வந்தாரா இல்லையா? வராரு. இங்கே மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அது வந்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு ஒரு சித்தர். சிவசிவா, ஓம் நம சிவாய. சிவசிவா அம்மா இவர் தான் இருக்குது நல்லா எளிமையாக சித்தர். இங்கே வந்து பல சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள் தான் தாமப்பிடிச்சிருக்கிற இடம். இவர் ஐயா தென்காசியில் இவருடைய இப்பயும் தென்காசியில் இவருக்கு ஒரு கோயில் இருக்குது. சுவாமி பேர் வந்து உங்களுக்கு போக போக இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோட கடைசியில் பாருங்கள், விஜய் உங்களுக்கு சொல்லுவார். இந்த சுவாமியோட பேர்
கடைசியில் சொல்கிறோம். இந்த குகையோட பேர் அத்திரி மகரிஷி குகை. இங்கே உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிடும்போது அவ்வளோ அபூர்வமாக இருந்துச்சு, ஒரு வினோதமாக இருந்துச்சு. இந்த கல்லை தொடும்போது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு காற்று ரூபத்தில் சித்தர்கள் அந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் மக்களே, இங்கே காற்று ரூபத்தில் நம்மளுக்கு சித்தர் வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு மக்களே ஃபஸ்ட் டைம் தானிப்பார் வழியாக நம்ம மலையேறிட்டு இருக்கோம். இதுக்கு எத்தனை ரூட் இருக்குது? இந்த சதுரகிரி மேலே இருக்கிற சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கம் பக்கத்து எத்தனை ரூட் இருக்குது? மொத்தம் 4 வழி இருக்குது. இந்த சதுரகிரி மேலே இருக்கிற சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கமும் பார்க்கறதுக்கு எத்தனை ரூட் இருக்குது? மொத்தம் 4 ரூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 ரூட்டுமே வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து டஃப்பான ரூட் வந்து இந்த வருஷநாடு வழியாக வர்றது, அப்புறம் வாழைத்தூப்பு வழியாக குளிராட்டி வழியாக வர்றது, இன்னொன்று வந்து அரண்மனை பேக் சைடு, இன்னொன்று வந்து தானிப்பாறை. எல்லாமே மக்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே தானிப்பாறை தான். மற்ற வழியில் அலோடு பண்ணுறதில்ல, இந்த வழி தான். இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 3 மாவட்டத்துக்கு சொந்தமான இடம் இது. மதுரைக்கும் சொந்தம், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூரா, இந்த 3த்துக்கும் நடுவில் இருக்கிறதால 3 பேரோட பர்மிஷனும் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 முறை அலோடு இருந்துச்சு. இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சு டெய்லி விட ஆரம்பிச்சிட்டாங்க. 6 to 9 வந்துட்டுருக்காங்க. மொத்தம் 4 வழி. காலைல 6 to 9 வரையும் ஏறினா அவ்வளோதானா? 6 to 10 தான் கடைசி. அதுக்கப்புறம் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே 5 மணிக்கெல்லாம் கீழே இறங்க சொல்லுவாங்க. 4 மணிக்கெல்லாம் கீழே இறங்கிடணும். மேலே தங்கத்துக்கு அலோடு இல்லை இப்போதைக்கு. சரிண்ணா. ஃபர்மிலாமா, இது எத்தனை டைம் இந்த சதுரகிரிக்கு வந்திருக்கீங்க? இதுதான் முதல் டைம். முதல் டைம். எப்படி இருக்கு? ஏறவே முடியல. ஏறவே முடியல. அசால்ட்டாக ஏற்றிட்டீங்க, பாதி மேலே முடிச்சிட்டாங்க அம்மா. தாய் கிழவி. தாய் கிழவி இப்போ தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த அம்மா தான் தாய் கிழவி. நம்ம டீமுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறாங்க. மலை ஏறுறாங்க, மலை ஏறும்போது முடியலன்றாங்க. கூட வரும் நம்ம கூட காலபைரவர் வருவார். இதுக்கு வந்து சதுரகிரிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சதுரகிரியோட ஆதி அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது. ஆதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானிப்பாறைக்கு முன்னாடி மாவூத்தூர் ஒரு ஊர் இருக்குது. மாவூத்தூருக்கு அர்த்தம் வந்து மாமரத்துலேருந்து ஊற்று இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. அந்த குளத்துல அந்த மாவூத்து தண்ணி இருக்கும். அதுதான் வந்து ஆதி மகாலிங்கம். அவர் தான் அங்கே தான் இருந்தார். அங்கேருந்து தான் இவர் சுவாமி மேலே வந்திருக்கிறாரு. நான் வந்து அடியன் வந்து இந்த இடம் வந்து இதை பற்றி எனக்கு தெரியாமல் உள்ளே வரும்போது ஒரு சாது சொன்னார், எதுக்கு அந்த சாமி மேலே இருக்கிறாரு, ஆதி இங்கே தானே இருக்குது, இங்கே இருக்கட்டும். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டேன் ஆர்வத்தில். அப்போ ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார், மேலே போய் பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனுடைய அர்த்தம் வந்து முதல்ல வரும்போது புரிஞ்சுது. மாவூத்தூர் தான் ஆதி, மாமரத்துலேருந்து வர ஊற்று, அதனால் மாவூத்தூர் அதான் ஆதி. இந்த வந்து 7 மலை ஏறுறோம். நம்மளுடைய மொத்த இதுவுமே மொத்தம் கழிஞ்சி நம்ம இருக்கிற ஆசை பாசம் காமம் எல்லாத்தையும் கரைச்சி மொத்தத்தையும் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக மனசு ரொம்ப சுத்தமாக போய் பார்க்குற இடம் தான் வந்து அவர் உட்காந்துருக்கிற இடம். ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ரொம்ப பரவசமாக இருக்கும். என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப அற்புதமான சுவாமி அவர். இப்போது கொஞ்சம் சமதளமாக நம்ம பகுதிக்கு வந்துட்டோம். ஒன் சைடு பாருங்கள், பள்ளத்தாக்கா இருக்குது. அங்கே நீர் ஓடை போயிட்டுருக்கு. மக்களே, இந்த தானிப்பாறை வழியாக நம்ம மலையேறினோம்னா இங்கே மிக மிக பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மரத்தோட வேறு மரத்தோட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மரம். ஒரு இலை கூட இல்லை இந்த மரத்தில். பட் இங்கே வேரை பாருங்கள், வேரை பார்க்குறோம். அப்புறம் இங்கே குடிநீர், இங்கே பாருங்கள் குடிநீர் இருக்குது. தண்ணி கீழே அந்த ஓடை இருக்குல்ல, அங்கேருந்து பம்ப் பண்ணி குடிநீர் இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள், நீங்கள் ஸ்நாக்ஸ் அது மாதிரி எதனா சாப்பிட்டோங்கன்னா இது மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து குப்பைகளை போடணும். 3 தொட்டி வச்சுருக்காங்க. இது செம்ம பிளான் தான், சூப்பராக இருக்குது. சவுண்டு கேட்கலாம் மக்களே. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு அருவி மாதிரி, அருவியை தான் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அங்கே ஒரு அம்மா போயிட்டுருக்காங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு காலபைரவர் துணையாக போயிட்டுருக்காங்க.
சோலோவாக மலை ஏறிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சதுரகிரியில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆனந்தமலை தாயார் பின்னாடி வந்து தவாலி சித்தர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து சக்திவேலப்பா. மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவனா அவர் தவாலி சித்தர்னு சொல்லுவாங்க எல்லாரும் செல்லமா. அவர் வந்து இந்த கோயிலை கண்டுபிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா காராம்பசு தடம் சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கால் தடம் வந்து காராம்பஸோட கால் தடம். இந்த காராம்பஸு தான் போயிட்டு சுவாமியை வந்து காட்டன் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. வரலாறு சொல்லுது இந்த காராம்பஸு வந்து இந்த தடை வழியாக தான் இப்படி போயிட்டு தான் சுவாமி வந்து இங்கே சுந்தர மகாலிங்கம் சந்திர மகாலிங்கம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உணர்த்தந்தான் சுவாமி வரலாறுங்க நிறைய சொல்கிறாங்க. தவாலி சித்தர் ஐயாவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்களும் அதை பின்பற்றி நாங்களும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். பின்னாடி நம்ம மக்களை வந்துருக்காங்க. இப்போ சிவாய் நம்ம திருச்சி எப்படி இருக்கீங்க? அண்ணா பசங்க அப்படி இருக்காங்க. சிறப்பு, சூப்பர். என்ன காராம்பஸ் நம்ம கால் பாதத்தை பார்த்துமா? அடுத்து கோரக்கர் சித்தர் வருவார், போகரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மரத்தில் வந்து நந்தி மாதிரி இருக்குல்ல, நந்தி மாதிரி முள்ளம்பன்றி. அது முள்ளம்பன்றியா? முள்ளம்பன்றியோட உருவம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பாறை வந்து ஏசி கோகை மாதிரியே ஒரு இடம் வரும். அப்படியே சின்ன இருக்குங்க. எந்த வெயிலில் வந்தாலும் எவ்வளோ எண்ணெய் வெயிலில் எப்படி வந்தாலுமே அந்த ஒரு இடத்துக்குள்ளே போனீங்கன்னா ஏசி மாதிரி சில்லாக இருக்கும். அதனால ஏசி பாறைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அங்கே அதையும் பார்ப்போம். நம்ம மலையேறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோங்கல்ல. இங்கே ஒரு அண்ணா பாருங்கள், 50 மூட்டை சிமெண்ட் மூட்டை கீழேருந்து மேலே வரையும் தூக்கிட்டு போகிறாரு. பாருங்கள், நம்ம சிமெண்ட் மூட்டையை கொஞ்சம் தூரம் ஏறுறதே கஷ்டப்படுவோம். 50 கிலோ வெயிட்டை கீழேருந்து மேலே வரையும் தூக்கிட்டு போகிறாரு. மக்களே, இப்போ நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா, அங்கே வந்து குடிநீர் குப்பை தொட்டிலாம் இருக்குது. இங்கே ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு வழியாக லெஃப்ட் சைடில் ஒரு வழித்தடம் போகும் பாருங்கள். இந்த வழியை பார்த்தா கோரக்கர் சித்தர் ஒருத்தர் மட்டும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கோரக்கர் சித்தர் தவம் பண்ண இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். மேலே போகலாம். இங்கெல்லாம் பார்த்து போகணும். வழுக்கும், பேலன்ஸ் இல்லாமல் போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வா, பாருங்க, அப்படியே மீன்லாம் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே போகலாம். மதியாந்தி ப்ரோ, ஓம் நமச்சிவாய். வாங்க உள்ளே போகலாமா, ட்ரை பண்ணிடலாமா அப்படின்னு பல திங்கிங். நீச்சல் அடித்து தான் உள்ளே போகணும். சங்கிலியை பிடிச்சி உள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமான்னு பல திங்கிங் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதுவே பெஸ்ட். யாருமே இல்லை, தனியாக இந்த இடத்துக்கு வராதீங்க. அதுக்குள்ளே கோரக்கர் சித்தர் தவமண்ண குகை, அங்கே தண்ணி வருதுல்ல, அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம போகலாம். பாருங்கள் மக்களே, இந்த குகைக்குள்ளே இங்கே தண்ணி வருதுல்ல, இந்த குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குமா. எப்போவுமே தண்ணியில் நனைஞ்சிட்டே இருக்குமா, குளிர்ச்சியாகவே இருக்குமா அந்த சிவலிங்கம். எங்கே கோரக்கர் சித்தர் வந்து தவமண்ணதான் சொல்கிறாங்க. உள்ளே போகலாமா வேண்டாமா, தனியாக இருக்கும். அங்கே சங்கிலி இருக்குது பாரு, அதை பிடிச்சி அப்படியே போகலான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், போட் ட்ரை பண்ணலாம். இது கோரக்கர் சித்தரா? அங்கே மக்களே, இது கோரக்கர் சித்தர் தவம் பண்ண இடம், அது போகர் சித்தர். மாற்றி சொல்லிட்டோம். இங்கே இருந்து நான் இதை பார்க்கவே இல்லையே.
எங்க இருக்கான்? அவன் உள்ள இருக்கிறான். குகைக்குள்ளையா? போல நான் அங்கே போயிட்டு இருக்கான். எதுக்குள்ள? அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கானா? அங்கே போகலாம். வழுக்கு போது தண்ணியில் கலக்க. இங்கே பாருங்கள், இப்போ மண் பாதை. காராமசம் நடந்த பாதையில் வந்து நம்ம கல் பாதையை பார்த்தோம். இப்போ வந்து மண் பாதை. இதெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே அறுத்துட்டு போகும். அது மாதிரி ஒரு பாதை தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாம் சோலோ ட்ராவலில் தனியாக சதுரகிரி மலை ஏறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே பாரு, எனக்கு முன்னாடி யாருமே இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. இந்த காட்டில் தனியாக நடந்துட்டு போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ஒரு பக்கம் பயம். இதில் கரடி, யானை, புலி, இப்படி வனவிலங்குகள் அதிக நடமாட்டம் இருக்குது. அதனால தான் கூட்ட போக சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு மரம் நம்மளாலும் கண்ணு கட்டுறது வரையும் ஆளே இல்லை. நமச்சிவாய். நம்ம புகழந்தையா அங்கே போயிட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டோம். அவரை போய் கடைப்பிடிக்கலாம். இப்போ படிக்கட்டு பாதை கரடமுடாக இருக்கும். அப்படி செங்குத்தாக ஏறுதுப்பா. ஃபஸ்ட் டைம் இந்த தானிப்பார் வழியாக நம்ம ஏறிட்டுருக்கோம். இங்கெல்லாம் யானை அதிகமாக வருவாண்ணா? கரடி ஜாஸ்தி. கரடி, யானையும் இருக்குது. யானை வந்து அந்த பக்கம், இந்த பக்கம் வராதுல்ல. மகாலிங்கத்துக்கா வாழைத்தோப்பு வழியாக யானை ஜாஸ்தி. யானை இந்த பக்கம் கரடி ஜாஸ்தி. அங்கே சமதளமாக இருக்கும் வாழைத்தோப்பு. ரெட்டலிங்க வந்துட்டுமா? எங்குது? இதோ இரட்டையில் எங்கே வந்துடும்? பாதி தூரம் வந்தாச்சு. இரட்டைலிங்கம் வந்துட்டோம். மக்களே, இரட்டைலிங்கம் நம்ம பார்க்குறோம். இந்த இரட்டைலிங்கம் வந்து நம்ம பாதி மலையே மலையேறி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பாதி மலை தான் இருக்குது. இந்த இரட்டைலிங்கம் ரெண்டும் சிவபெருமானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒன்று சிவன், ஒன்று விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இருக்கிறது சிவபெருமான், அதோட சின்னதாக இருக்கிறது வந்து விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. மக்களே, எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த இரட்டைலிங்கத்தை நீங்கள் போனவங்க வணங்கிட்டு தான் போயிருப்பீங்க. இது கூட ஃபோட்டோவை நம்ம எடுப்போம். இந்த இரட்டைலிங்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சதுரகிரி தானிப்பாறை வழியாக இப்போ வந்து நம்ம பாதி ரெட்டலிங்கம் தான் வந்து நமக்கு பாதி மலை. இன்னும் பாதி மலை நம்ம சந்தனலிங்கம் சுந்தரலிங்கம் பார்க்கறதுக்கு இன்னும் பாதி மலை இருக்குது. இப்போ பாதி மலை கடந்து வந்திருக்கும். இது ரெட்டலிங்கம் வந்து என்ன வரலாறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெருமாள் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து உக்காந்த இடம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து பெருமாளும் இவர் வந்து லிங்கமாகவும் இருக்கிறாங்க. சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்த இடம் தான் வந்து ரெட்டலிங்கம். ரெண்டு பேரும் ஒன்று, அரியும் சிவனும் ஒன்றுன்றதுக்காக இந்த இடத்துல காட்சி கொடுத்ததா வரலாறு இருக்குது, ஐதீகம் இருக்குது. அவர் பெருமாளும் ஒரு சிவபெருமானும் வந்து பெருமாள் முன்னே போகும்போது சிவபெருமான் வந்து பின்னாடி பிடிச்சதா இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் ரெட்டலிங்கம். சிவாய நம்ம திருச்சி. இங்கே பாருங்கள், இங்கேருந்து காட்டுங்க அந்த இது. மக்களே, ஏசி பாறை இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே அப்படியே நம்ம க்ளோஸ் ஆகிருக்கோம். பாருங்க, ஏசி பாதை என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் வெயிலில் வந்தோம், இதுக்கு மேலே அப்படியே நிழலில் போகலாம். ஃபுல்லாக மரம் எல்லாமே நம்மளை க்ளோஸ் பண்ணிக்கும். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இந்த இடம் ஒரு பூலந்தி ஐயா சொல்கிற மாதிரி தான், நம்ம எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது கூலிங்காக இருக்குமா. அதனால் வந்து இது ஏசி பாதைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாறையில் எஸ்கே கண்டது போன்ற எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. இது மாதிரி தவிர்த்தா நல்லாயிருக்கும். எம்எஸ் புகழேந்தியா செம்மையாக இருக்கா பார்த்தீங்களா? மழை பெஞ்சா கூட மேலே விழாது.
எவ்வளோ கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஏசிக்குள்ளே எப்படி உட்காந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜில்னஸ் செம்மையாக இருக்குது. யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. யானைகள் அவ்வளோ உசுருக்கு பயம். வரு இப்போ நம்ம வெயில் எப்படி தெரியுது. நம்ம கூட காலபைரவர் வரும், நம்ம கூட வந்துகிட்டே இருக்குது. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. கஞ்சி மரத்தில் இருக்கான், கஞ்சி மரத்தில் வேலை செய்தான். இப்போ நம்ம பார்க்குறோங்களே, இது சின்ன பசு கிடை. இந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து பசு மாடெலாம் இங்கே வந்து பட்டி போட்டு வளர்த்துருப்பாங்களா இந்த இடத்துல ஃபுல்லாக. அந்த இடத்துல சொல்லுங்க, இந்த இடத்துல ஒரு சுனை இருக்கா? அந்த இடத்துல வந்து ஒரு குழியில் தண்ணி எப்போவுமே. எவ்வளோ தூரம் போனோம்? கொஞ்சம் தூரம் தான். சரி, வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது நாவல் ஊற்று. வாங்க பார்க்கலாம். ஒரு நாவல் மரம், அதுக்கு அடியில் சுனையாக வர தண்ணியை வந்து நாவல் ஊற்றுன்னு சொல்லலாம். வா, இவ்வளோ தண்ணி இருக்குது. நாவல் ஊற்று, நாவல் மரம் பாருங்கள். சர்க்கரை நோய் போன்ற கொடிய விஷயங்கள் குணப்படுத்தக்கூடிய மகத்துவம் நிறைந்த மூலிகை நீர். அசுத்தம் செய்யாதீர். அப்படி மேலே ஐயா இருக்காரு பாரு, ஐயா காட்டிட்டு இப்படி மேலே அது மேலே போய் ஐயா இருக்க பார்த்து அப்படியே அப்படியே வந்துடுங்க. மக்கள், இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, நாவல் ஊற்று. இந்த மரத்துக்குள்ள இங்கே ஒரு சந்து போகும். இங்கே சிவபெருமான் இருக்கார், அவரை பார்க்க போகலாம். இங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க, இதெல்லாம் வந்து பாருங்கள் மக்களே. இங்கே பாருங்கள், வாவ், இது சுயம்புவா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. சிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. சுயம்பு இது சொல்லுவாங்கள்ல, நாவல் ஊற்று சிவலிங்கம். அது நாவல் ஊற்று நீர், நாவல் ஊற்று சிவலிங்கம். இங்கே பார்க்கலாம் மக்களை. இப்போ நம்ம தானிப்பாறை வழியாக வந்தாங்கம்மா. இங்கே பாருங்கள் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, செல்லும் வழி. இது வந்து வருஷநாட்டு பாதை, உப்புத்துறை தங்கம்மாள்புரம் வருஷநாட்டு பாதை. பாருங்கள், அங்கேருந்து 1 மணி நேரத்தில் இறங்கிடலாம். நமக்கு சங்கிலி பிடிச்சி ஏற வேணாம். அது பின்னாடி மக்களே, பச்சரிசி பாறை வந்துட்டோம். வனதுர்கை வரணும். வனதுர்கைக்கு அப்புறம் மூடி வச்சுக்கிறாங்களா? பச்சரிசி பாறை. ஐயா வாசிங்கயா, ஐயா முன்னாடி போயிட்டாரு. ஐயா வந்து மக்களே வந்துட்டோம். வாராகி முகத்தை நம்ம பார்க்குறோம். திருச்சிட்டம்பலம் வாராகி முகம் தெரியுதா? அது உருவம் எல்லாமே அப்படியே அமைப்பு வாராகி மாதிரியே இருக்கும். வாராகி நிற்கிற மாதிரியே இருக்கு. இந்த வாராகி மரத்தை தாண்டி போகும்போது யாராக இருந்தாலும் தன்னுடைய ஆணவத்தை இந்த இடத்துல விட்டுட்டு இதுக்கு மேலே பக்தியாக போகணுன்றத இந்த இடத்தோட இந்த மரத்தோட மகிமையே அதுதான். இந்த வாராகி அம்மன் வந்து இந்த காடை எல்லாமே பாதுகாக்கிறது, வனத்தை பாதுகாக்கிறத வாராகி அம்மன். வாராகி அம்மன். இங்கே வந்து பைரவரும் அதிகமாக இருப்பாங்க. பைரவர் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே இடத்துல வந்து வாராகி அம்மனும் அதிகமாக இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்றி முகம் கொண்டது வாராகி, நாய் உருவம் கொண்டது பைரவர். நீங்கள் எந்த வனத்துக்கு போனாலும் இது ரெண்டுமே இருக்கும். அது ரொம்ப சிறப்பு, அந்தந்த மலையோட சிறப்பு. திருச்சிட்டம்பலம். மக்கள், நாம் சதுரகிரி மேலே ஏறி வரும்போது இங்கே பாருங்கள் ஒரு மரம் வந்து எவ்வளோ அதிசயம் நம்மளுக்கு ஒரு காட்சி கொடுக்குது. வாராகி அம்மன். இந்த வனம் காடு இது எல்லாமே பாதுகாக்கிறது வாராகி அம்மன். அதோட சிலையை அப்படியே பாருங்கள், அச்சசலா பன்றி முகம் வாராகி அம்மன் நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போ மன்னிப்பு வனதுர்கை அம்மனை பார்க்க போகிறோம். வரலாத திருச்சிட்டம்பலம். சிவாய நம. சதுரகிரியோட முழு வரலாறும் நிறையா பேருக்கு பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இந்த சதுரகிரியில் வந்து 18 சித்தர்கள் மட்டும்தான் வந்து போனாங்க, வாழ்ந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இன்னமும் இங்கே உயிரோட வாழ்ந்துருக்காங்க. ஒரு சில காலகட்டத்தில் எனக்கு சுமார் 20 வயசுலேருந்து 22 வயசு இருக்கும்போது நான் இந்த சதுரகிரி மலையில்
நான் வேலை செஞ்சேன், அன்னதான மடம் வேலை செஞ்சேன். அப்போ வந்து வாழும் சித்தர்கள் வந்து இங்கே நிறையா இருந்தாங்க. கூடு விட்டு கூடு பாயிற வித்தை, 3ஆம் கணு விஜய் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஐயா ஒருத்தவங்க கூடு விட்டு கூடு பாஞ்சு 2 இடத்துல யார் என்ன பண்ணுறா அப்படின்னு முழுசாக தெரிஞ்சு சொல்லணும் அப்படின்னு அன்றைக்கி வீடியோ காணொலியே எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து அவர் கூட ஐயா கூட நான் கூட உட்காந்துருந்தேன். அப்போ அதெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன். இங்கே சுந்தரமங்கலத்தோட வரலாறு நிறைய பேத்துக்கு தெரியும். காராம்பஸ் வந்து பால் கறந்தது, அதை நேரில் பார்த்தது வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசுமாடி கீழே இறங்கி பால் கறந்து அதை வந்து நேரில் மாட்டுக்கு உரிமையாளர்கள் வந்து நேராக பார்த்தாங்க அப்படின்றது நிறையா பேத்துக்கு தெரியும். ஆனால் சிவலிங்கம் மேலே எல்லாருக்கும் சுந்தரமங்கலத்தில் இப்படி நெட்டாக ஒரு கோடு இருக்கும். அது என்னன்னு இன்ன வரைக்கும் யாருமே விளக்கம் சொல்லவே கிடையாது. அது சிவபெருமானோட வாய். பால் அபிஷேகம் பண்ணும்போது பாருங்கள், நிறையாது அந்த பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். காராம்பசு பால் கறக்கும்போது அவர் வாய் திறந்து பால் குடித்ததோட சின்னம் தான் அந்த கோடு மாதிரி சுந்தரமங்கலத்துக்கு இருக்கும். ரெண்டாவது, இந்த மலையில் வந்து நிறையா இன்றைக்கி செயற்கையாக உருவாக்கின இடம் நிறையா இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் இல்லாததெல்லாம் இப்போ இருக்குது. இங்கே 18 சித்தர்கள் தவம் பண்ணாங்க. ராமதேவர்லாம் வந்து நடைப்பயணமாக இங்கே வரவே இல்லை. அவர் வந்து ஆகாய மாற்றமாக தான் இங்கே வந்தார். அது நிறைய பேத்துக்கு தெரியாது. அவர் வந்து காற்றுல பறக்கும் சக்தியை வந்து சதுரகிரியில் அவர் வரம் பெற்றார். அதை வச்சு தான் அவர் நிறையா மலைக்கு நிறைய இடத்துல காற்று ஆகாயமாக இருக்கமாக அவர் பறந்து தான் நிறையா இடத்துக்கு போனார். அவர் நடந்து போனார், அப்படி போனார், இப்படி போனார்லாம் நிறையா சொல்லுவாங்க. அது நிஜம் கிடையாது. அவர் இருந்த இடத்துல இருந்து 10 செகண்டில் காற்றுல பறக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அந்த மாதிரி ராமதேவர் வழிபட்டது தான் இந்த ரெட்டலிங்கம். அதுக்கு கீழே விநாயகர், கருப்புசாமி, மேலே பிளாவடி கருப்பு. பிளாவடி கருப்பு வந்து ஆரம்பத்தில் வந்து காவலுக்கு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது காவலுக்கு இருக்கிறாரு, அது ஒரு விதம் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்து சுந்தரமங்கலிங்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி மாவத்தில் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து முனியாண்டியாத்தே அதை கும்பிட்டாங்க. அதை முத கும்பிட்டது வந்து மேலே வந்து பலாமரத்தில் வந்து முனியாண்டியாக நினச்சி தான் அதை கும்பிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சுந்தரமங்கலத்தை வெளியில் கொண்டு வரும்போது இந்த மாதிரி கருப்பசாமி சாமியாடி நான் கருப்பை வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை கருப்பசாமின்னு ஒரு வரலாறு ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அது இன்னமும் நிறையா வந்துக்கு தெரியாது. இன்றைக்கி நிறையா கதைகள், புனையப்பட்ட கதைகள் நிறையா இருக்குது. ஒன்று ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரலாறுலாம் நிறையா இந்த சதுரகிரி மலையில் அறியப்படாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. இங்கே இந்த சதுரகிரி மலையில் சுந்தரமங்கலிங்கம், சந்தனமங்கலிங்கம் இது மட்டும்தான் நிறைய பேத்துக்கு தெரியும். இதே மலையில் அஷ்டலிங்கம் இருக்குது, 9 சிவலிங்கம் இருக்குது. 9 சிவலிங்கத்தில் பெரிய மகாலிங்கம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆதிலிங்கம்னு ஒன்று சொல்லுவாங்க, மகாலிங்கம் ஒன்று இருக்குது. அது போக இன்னுமே நிறையா லிங்கம் இருக்குது. அது காட்டுக்குள்ளே பாதையில் இன்றைக்கி அந்த போகிறதுக்கான பாதையெல்லாம் இன்றைக்கி முள்ளும் செடியுமா ஃபாரஸ்ட் அனுமதி இல்லாதனால முள்ளும் செடியுமா அது மறைச்சி அந்த லிங்கத்துக்கெலாம் பூஜையே பண்ணாத அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லோரும் இன்றைக்கி சந்தனமங்கலிங்கம், சுந்தரமங்கலிங்கம் இது மட்டும்தான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அறியப்படாத லிங்கம் இந்த மலையில் நிறையா இருக்குது. ஒரு காலத்தில் அந்த சிவலிங்கத்துக்கெலாம் பூஜையெல்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி கொரோனா காலத்தில் வந்து எல்லா இடத்தையும் தடை பண்ணதுனால யாரும் போய் பூஜை பண்ண முடியல, ஒரு விளக்கு கூட போட முடியல. அதுக்கான அனுமதி இந்த அரசாங்கம் கொடுத்து எல்லா இறைவனையும் வழிபடுறதுக்கு வழிவகுக்கும் மாதிரி அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். வரும் மக்களே எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இங்கே பிளாவடி கருப்புசாமி இருக்கார், அவரை பார்க்க போகிறோம். பிளாவடி கருப்புசாமி அம்மா ஃபஸ்ட்டே வந்துட்டுக்கிறாங்க. சிவா மக்களே அப்படியே சதிகள் நம்ம மலை ஏறி வரும்போது முடி காணிக்கை எடுத்து செலுத்தும் இடம் இங்கே பாருங்கள். இங்கே போர்டு வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கிணறு இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா.
நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை எப்படி தாய் வீடை தேடி வருமோ அதே மாதிரி சிவபெருமாளை தேடி போகிற நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி சதுரகிரிக்கு வந்திருக்கோம். இந்த மலை ரொம்ப சித்தர்கள் வாழ்கிற மலை, ரொம்ப புனிதமான மலை. இங்கேருந்து தான் எங்களோட தேடலை நாங்கள் ஆரம்பித்தோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாமே சதுரகிரி கண்டிப்பாக வாங்க. சதுரகிரியில் இன்னமும் 18 சித்தர்கள் சூட்சமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சதுரகிரி வந்து தரிசனம் செய்யுங்க. சதுரகிரியில் அஷ்டலிங்கமாக 9 லிங்கம் இருக்குங்கிறாங்க. ஒரு லிங்கம் நம்ம ஏறி வர்றப்பயே ரெட்டலிங்கம்னு ஃபஸ்ட்டு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், பெரிய மகாலிங்கம், அதே மாதிரியே கோரக்கர் அருவிக்கு கீழே ஒரு லிங்கம் இருக்குது. ஆதிலிங்கம் ஒன்று இருக்குது, பாதாள லிங்கம் ஒன்று இருக்குது. அடுத்தது ஆதி யோகி சுந்தர மகாலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது. இப்படி 9 லிங்கம் இங்கே இருக்குங்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ பார்க்க முடியுதோ அவ்வளோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க சதுரகிரிக்கு வந்து சிவனோட அருள் பெறணும். ஓம் தென்னாடுடைய சிவனையே போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக அந்த ஓடை தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த மரத்தில் இருக்கிற மூலிகை, சதுரகிரின்னு சொன்னாலே மூலிகைக்கு பேர் போன ஒரு அடர்ந்த காடு வனம். இதில் இல்லாத மூலிகையே இல்லை. இந்த மூலிகையிலேருந்து வர தண்ணி தான் இந்த ஓடையாக போயிட்டுருக்கு. இதை குடித்தா தீராத நோய்களை தீரும். அவ்வளவும் பலனுடைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் வேணும்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் 48 நாள் கண்டினியூவாக நம்ம வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு டெய்லியும் குடிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மக்களே. பாருங்க, நாம் ஒரு டைம் வந்தோம், வருஷ நாட்டு பாதையில் ஓப்பன் பண்ணும் போது நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், போலீஸு எல்லாருமே இருப்பாங்க இந்த வழியில். இப்போ யாருமே இல்லை. இப்போ வந்து எல்லா நாளும் அலோட் பண்ணுறதால இஷ்டப்படுறவங்க வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி தான் இப்போது நம்ம நேற்று வந்துருந்தா நேற்று நம்ம செம்ம கூட்டம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை வந்திருக்கோம், கூட்டமே இல்லை. நம்ம மக்கள் எவ்வளோ டைம் சொன்னாலும் திறந்த மாட்டாங்க. பாருங்கள், அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி திருக்கோயில், சதுரகிரி, மதுரை மாவட்டம். அறிவிப்பு: மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியான சதுரகிரி மலை ஒதுக்கப்பட்ட காட்டுப்பகுதி, ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்பதால் இத்திருக்கோயில் வளாகத்தில் எவ்விடத்திலும் யாரும் குப்பையே போடாதீங்க. பிளாஸ்டிக் பை, பிளாஸ்டிக் பொருட்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக், இங்கே பாருங்க பிளாஸ்டிக், இது எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம சொன்னாலே எவ்வளோ திருந்த மாட்டாங்க. இப்படி ஒரு வனப்பகுதியில் நம்ம போட்டால் என்ன ப்ராப்ளம் நடக்குன்னா, யானைகள் சாப்பிடும். அது பிளாஸ்டிக் வந்து மக்காத பொருளாக இருக்கும். அந்த மக்காத பொருள் எப்போ வேணாலும் அந்த இடத்துல வந்து செடி முளைக்காது, எதுவுமே முளைக்காது. அது ஒரு கஜடா ஆகும் மழை வந்தால். அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு அனிமல் வந்து சாப்பிட்டா அது உடலுக்குள்ளே போய்ட்டு அது பாதிப்படையும். இப்படி எல்லாமே தவிர்த்தால் நல்லாயிருக்கும் மக்களே. இங்கே கடைகள்லாம் இருக்குது. இந்த கடைகள்லாம் இப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி இது நாளெலாம் ஓப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இது மாதிரி நாட்களை ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு அழகான ஒரு குப்பை தொட்டி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். வச்சுருப்பாங்க, ஆனால் பிளாஸ்டிக் பொருள் பாருங்கள், ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க, குளிக்கிறதுக்கு இன்னொரு இது எல்லாமே போட்டுட்டு வராங்க. இது எல்லாமே இந்த இடத்துலேயே போட்டு போயிடறாங்க. அதெல்லாம் தவிர்த்தா அழகாக இருக்கும். காடு வந்து நம்ம வீடு மாதிரி தான். அவளை பாதுகாக்கணும். ஏன்னா அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு இயற்கை காற்று இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கல ஒரு சந்தோஷத்தை தரும். உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து காடை வீடு மாதிரி தான் நான் பார்ப்பேன். வீடை காடு மாதிரி நான் பார்ப்பேன். அவ்வளோ அழகாக பிடிக்கும் எனக்கு. வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சுதந்திரம் இது மாதிரி காட்டுக்குள்ளே பயணம் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் காடை தேடி பயணம் பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பும் மாறும். மக்களே, நான் எவ்வளவோ மலை, காடு, மேடு, செடி, கொடி இது எல்லாமே சுற்றி தெரிந்துட்டுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த இயற்கை அழகை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு வித்தியாசமானதாக இருக்கும். ஆல்ரெடி சதுரகிரி வந்திருக்கும். ஒரு டைம் சதுரகிரி வந்தாலே மறு டைம் வந்தாங்கன்னா ஒரே டைம் இருக்குது அப்படியே போர் அடிச்சிடும். அப்படின்லாம் இல்லை. ஒரு காட்டை நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தரும். நான் ஒரு டைம் வந்து வருஷ நாட்டு பாதையில் வந்து சதுரகிரி மேலே இருக்கிற சுந்தர மகாலிங்கமும் சந்திர மகாலிங்கமும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தானிப்பாறை. இப்போது தானிப்பாறை வழியாக நம்ம மலை ஏறி எவ்வளோ சிவலிங்கத்தை நம்ம பார்த்தோம். இரட்டைலிங்கம், கோரக சித்தர், போகர் சித்தர், அது மட்டும் இல்லை சிவவாக்கிய சித்தர், இப்படி பல பேரோட குகை, சிவலிங்கம் எல்லாமே நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் மேலே இருக்கிற சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கமும் பார்க்க அவ்வளோ இன்னும் ஆர்வமாக இருக்கேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவோம். மேலே போயிட்டு சிவனை பார்த்துடலாம் மக்களே. அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த
சதுரகிரிக்கு வந்திருக்கீங்க. சதுரகிரியில் இந்த 2 சிவலிங்கமும் பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்னும் ஹிடன் ஸ்பாட்டு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய குகைகள்லாம் இருக்குமா. 18 சித்தர்கள் இப்போவும் ஏதாவது அருவரூபமாக இந்த இடத்துல வந்து சுற்றி திரிந்துட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த 4 திசையிலிருந்து சங்கு சப்தம் நம்மளுக்கு ஒலிக்குமா. இப்போலாம் கேட்குறதுக்கே அப்படியே ஃபுல் அரிக்குது இல்லை. இது எல்லாமே மேலே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சதுரகிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அனுபவங்களே தரும். லாஸ்ட் டைம் நான் வருஷ நாட்டு பாதையில் வந்தேன். இப்போ வந்து தானிப்பாறை வழியாக நம்ம வந்தேன். தானிப்பாறை வழியாக வரும்போது பல கோயிலை பார்த்தோம். பல சித்தரோட குகைகள்லாம் நம்ம பார்த்தோம். போகர் சித்தர், கோரக்கர் சித்தர், இரட்டைலிங்கம், அப்புறம் வனபத்ரகாளி அம்மன், இப்படி பல பேரோட சிலைகளை நம்ம பார்த்துட்டு நம்ம இங்கே வரோம். இங்கே சுந்தர மகாலிங்கமும் சந்திர மகாலிங்கமும் நம்ம பார்க்க ஆவலுடன் காத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே தவசிப்பாறை, பெரிய மகாலிங்கம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வனத்துறை வந்து யாருமே அலோடு பண்ண மாட்டாங்க. நம்ம இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பலாம். இன்றைக்கி மக்களே இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, வந்துட்டோம். ரொம்ப நாள் கனவு மக்களே. சதுரகிரியில் இருக்கிற சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கமும் பார்க்கணுன்னு ஆசை. உள்ளே வந்துட்டோம். அதை கேட்டுக்குள்ளே தோந்த உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே பல சித்தர்கள் காற்று ரூபத்தில் உருவாடுவாங்களாம். அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ சாமியை பார்த்துட்டு அதோட பேக் சைடில் பாருங்கள், சாமி வந்து சாஞ்ச நிலையில் இருக்குல்ல. இதோட வரலாறு நீங்களே கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வருஷ நாட்டு பாதை. அந்த ஆடி அமாவாசை ஒரு நாள் மட்டும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மக்களே ஃபைனலாக சதுரகிரியில் இருக்கிற சுந்தர மகாலிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம். சுந்தர மகாலிங்கம் இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி தான் சாஞ்ச நிலையில் இருப்பார். சுயம்பா தோன்றிய சிவபெருமான். அவனை நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வருஷ நாட்டு பாதையில் ஒரு டைம் வரும்போது செம்ம கூட்டம். ஒரு செகண்ட் 10 செகண்ட் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போ மணிக்கணக்கில் நம்ம நிச்சு பொறுமையாக நம்ம சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கமும் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி டைமில் நீங்கள் சிவபெருமானை பார்க்கணும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். விசேஷ நாட்களில் வந்தால் ரொம்ப கஷ்டம், பார்க்கறதுக்குள்ளே சீக்கிரம் அனுப்பிவிட்ருவாங்க. இப்போ நம்ம பார்க்குற முறை சுந்தர மகாலிங்கம். அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் சிலை இருக்குது, அங்கே நம்ம போய் பார்க்கலாம். ஆனந்தவல்லி இதுக்கு பின்னாடி இருக்குது. நம்ம வீடியோ எதுவும் எடுக்க வேண்டாம், வெளியே நம்ம பார்க்குறோம். இதுதான் சுந்தர மகாலிங்கம், ஆனந்தவல்லி 2 பேரும் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, பார்த்துட்டு அடுத்து வந்து சந்தன மகாலிங்கத்தை நம்ம பார்க்க போகலாம் வாங்க. பாருங்க மக்களே, சுந்தர மகாலிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இங்கே ஆனந்தவல்லி அம்மனை நம்ம பார்த்துட்டோம். ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம், அதனால் நேராக நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் அப்படியே வந்திருக்கோம். சிவபெருமான் பாருங்கள் இப்படி தான் இருப்பார் சுந்தர மகாலிங்கம். நம்ம சந்தன மகாலிங்கத்துக்கு போகும்போது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற தவசிப்பாறையை பார்க்கலாம். அங்கே பாருங்கள் தவசிப்பாறை மக்களே, இதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கான். அதுவும் அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. நம்ம இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி எடுக்கிறோம். இங்கெல்லாம் போகணும்னு ஆசை தான். ஆனால் வனத்துறை வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பெரிய மகாலிங்கம் இருக்குது, அதுவும் அந்த இடத்துக்கு போகவும் வனத்துறை வந்து அலோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 2 நம்ம ஜூம் பண்ணி இங்கே பார்த்துட்டோம். இப்போ தவசிப்பாறையை மட்டும் நம்ம பார்த்தோம். இங்கேருந்து பெரிய மகாலிங்கம் இருக்கான், அது நம்மளுக்கு தெரியல. பட் அதுக்கு அப்புறம் நாம் சந்தன மகாலிங்கத்தை பார்க்கலாம். இங்கே பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஆதி மகாலிங்கம் இருக்குது. ஆதி மகாலிங்கத்தை நீங்கள் யாராவது பார்க்கலன்னா அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அதுதான் முதல்ல சதுரகிரியில் வந்து சிவபெருமான் இந்த இடத்துல அமர்ந்ததாக சொல்கிறாங்க, அந்த ஆதி மகாலிங்கம். இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியே நம்ம ஏறி போனோம்னா கிட்ட இதுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். சந்திர மகாலிங்கத்துக்கும் சுந்தர மகாலிங்கத்துக்கும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் நம்ம கூட்டத்திலலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆடி அமாவாசைலாம் சொன்னாவே நம்ப முடியாது. அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பக்கம் வந்துட்டுருப்பாங்க, அவ்வளோ பேர் வந்துட்டுருப்பாங்க. இப்போ சந்தன மகாலிங்கத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் நுழைவாயில். நம்மளே அழகாக அவளே கம்பீரமாக உள்ளே இருக்கா. இப்போ யாருமே இல்லை பாருங்கள், எல்லோரும் சாமி பார்த்துட்டாங்க. இப்போ வந்து 4 மணி மக்களே. இப்போ சாமி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சந்தனம் மகாலிங்கம் நம்ம வந்து செப்பல் எல்லாமே இங்கேயே விட்டுட்டு அப்படியே மேலே ஏறலாம். உள்ளே போயிட்டு நம்ம சந்தன மகாலிங்கம் உள்ளே வந்து நிறைய சித்தர்களோட குகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சந்தன மகாலத்தில் விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார். எல்லாமே சந்தன மகாலிங்கத்தில் எல்லாம் ஹேட் ஆகும். சந்தன விநாயகர், சந்தன முருகர், இப்படி எல்லாத்தையும் நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாமே தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆதி மகாலிங்கம் அப்படிங்க சொல்கிறது கேளுங்க. நம்ம சுந்தர மகாலிங்கம் பார்க்குறோம்ல, அவர் முதல்ல இங்கே தான் வந்து தவம் பண்ணி இங்கே தான் இங்கே தான் இருந்து இது பண்ணியிருக்காரு. ஏன் இவ்வளோ உச்சியில் சதுரகிரியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையும் 5 வந்து அடக்கி தண்ணியிலே பெறுவதற்காக, தன்னை தானே உணர்வதற்காக மட்டுமே இங்கே வந்து உட்காந்து அவரே
நம்மளையும் வர வச்சு நமக்கும் அந்த இது கொடுக்குறாரு. இந்த ஏழுமலை இவ்வளோ நூறு காடுலாம் சுற்றி எல்லாத்தையும் ஒன்று வெறுத்து போய் ஏன் கால் வலிக்குதுன்னு வெறுத்து போய் வந்து பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு உற்சாகம் கிடைக்குதுன்னா அது இங்கேருந்து அதோடைய எனர்ஜிஸ் தான், அந்த சக்தி. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கும் நடமாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இவர் ஆதி மகாலிங்கம், அவர் சுந்தர மகாலிங்கம். அதிக மக்களுக்கு அறியப்படாத இந்த ஆதி மகாலிங்கத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த சதுரகிரிக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த ஆதி மகாலிங்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை. உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.